விழுந்தது பாவம் இல்லை, விழுந்த இடத்துலையே கிடக்கிறது தான் பாவம். நான் இருக்கேன். டிவோர்ஸ் அல்லது செப்பரேஷனுக்கு பிறகு பலர் வாழ்க்கையில் விழுந்துடுறாங்க. ஆனால் அதே இடத்துல கிடக்கிறாங்க. இதுதான் தவறு. ஒரு ரிலேஷன்ஷிப் முடிஞ்ச பிறகு வாழ்க்கையே முடிஞ்சிருச்சுன்னு உங்களையே நீங்கள் நம்ப வச்சிடுறீங்க. கடந்ததை நினச்சி வாழ்கிறீங்க. உங்களையே நீங்களே குற்றம் சொல்லிக்கிறீங்க. ஃபியர்லேருந்து மூவ் ஆக மாட்டீங்க. வாழ்க்கையில் எல்லோரும் இந்த தவறு செய்வோம். ரிலேஷன்ஷிப் ஃபெயிலியர், எமோஷ்னல் பெயின், புரோக்கன் ட்ரஸ்ட், இது எல்லாருக்குமே நார்மல் தான். ஆனால் ஒரு விஷயம் நினச்சிக்கோங்க, ஒரு ஃபெயிலியர் பெர்மனண்ட் வாழ்க்கை கிடையாது, அது ஒரு இன்சிடெண்ட். இதில் இருந்து நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணி உங்கள் லைஃப்பை ரீசெட் பண்ணணும், ஃபெயிலியர்லேருந்து சக்ஸஸ்க்கு உண்டான ஸ்டெப்ஸு, இதில் என்ன ட்ரூத் அடங்கி இருக்குது, அந்த ட்ரூத்தை ஒரு 5 மெத்தட்ஸில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதை நீங்கள் கேட்ச் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் குமரேசன் மணி லைஃப் ரீசெட் கோச். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பலர் இதை தான் நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. ஏதோ ஒரு ஃபெயிலியரோ, ஒரு டிவோர்ஸோ, இல்லை செப்பரேட்டான ஒரு வாழ்க்கையில் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா வாழ்க்கையே முடிஞ்சிருச்சுன்றது அந்த வாழ்க்கையே நீங்கள் வாழ்கிறீங்க. அப்போது நீங்கள் வாழ்கிற அந்த நிமிஷம் முடிந்த வாழ்க்கையை தான் வாழ்கிறீங்க. இதை தான் சயின்ஸ் சொல்லுது. அப்போது முடிந்த வாழ்க்கைக்கு உண்டான செயல்கள் தான் நீங்கள் முன்னெடுக்கிறீங்க. அந்த முடிந்த வாழ்க்கைக்கு உண்டான நாட்களை தான் நீங்கள் போக்கிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு வெற்றியான வாழ்க்கைக்கு உண்டான லைஃப் ரீசெட்டை நீங்கள் இந்த நிமிஷம் மறந்துட்டீங்க. இதுதான் உண்மை. அதாவது கம்ஃபர்ட் ஜோன்லன்னு சொல்லுவாங்க. நார்மலாக கம்ஃபர்ட் ஜோன்னா உங்களோட வாழ்க்கையை உங்களுக்கு தேவையான மாதிரி அந்த ஒரு சின்ன ஒரு வட்டத்துக்குள்ளே நீங்கள் உங்களை டிசைன் பண்ணி வாழ்வீங்க. ஆக்சுவலாக நீங்கள் கம்ஃபர்ட் ஜோன்ன்றது உங்களை அடாப்ட் பண்ணி வாழ்கிறது கிடையாது. உங்கள் ஃபீலிங்ஸை நீங்களே கட்டி போட்டு வச்சுருக்கீங்க. ஸோ அந்த ஃபீலிங்ஸை ஓப்பன் பண்ணுங்கள், அது சுதந்திரமாக பறக்கும். அந்த செகண்டு தான் உங்களுக்கு என்ன தேவை, உங்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவைன்றது உங்களுக்கே உணர்த்தக்கூடிய அந்த நிமிஷம்தான் உங்கள் லைஃப் சேஞ்ச். ஸோ அதில் வாழ ஆரம்பிக்கிறப்போ தான் உங்கள் லைஃப் ரீசெட் ஆகும், ரீபில்ட் ஆகும், ரீஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வாழ ஆரம்பிக்கிற நிமிஷமும் அதுதான். டிவோர்ஸோ செப்பரேட்டான ஒரு லைஃபோ வந்தது முக்கியம் இல்லை. நீங்கள் மூவ் ஆன் பண்ணாமல் அதே இடத்துலையே நின்றுக்கிட்டு இருக்கிறது தான் மிகப்பெரிய தவறு. விழுந்தது முக்கியம் இல்லை, விழுந்த இடத்துல இருந்து எழுந்து நிற்கவோ ஓடவோ முயற்சிக்காதது தான் மிகப்பெரிய தவறு. இது ஒரு என்ன ட்ரூத்துன்றது, இதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கும் அப்படின்றது இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ட்ரூத் 1, நீங்கள் விழுந்தீங்க. என்னைக்காச்சும் உங்கள் லைஃப்பை விழுந்த இடத்துல ஏன் விழுந்துன்ற அனலைஸ் பண்ணியிருக்கீங்களா? அதுக்குண்டான சொல்யூஷன் என்னன்றது மைண்ட் மேப்பால் நீங்கள் திங்க் பண்ணியிருக்கீங்களா? அதில் என்ன ப்ளஸ் இருந்தது, என்ன மைனஸ் இருந்தது, நீங்கள் என்ன தவறு செஞ்சீங்க, உங்களுக்கு என்ன தவறு செஞ்சாங்க, இந்த ஒரு அவேர்னஸாவது அடிக்கடி நீங்கள் உங்களுக்குள்ளே கேட்டுக்கிட்டீங்களா? ஏதோ ஒரு நாளோ இல்லை 2 நாளோ நீங்கள் கேட்டுக்கிறது அது அவேர்னஸ் கிடையாது. நீங்கள் அடிக்கடி கேட்குறப்போ தான் அது உங்களுக்கு ஒரு சிக்னலாக மாறும். உங்கள் லைஃப்பை நீங்கள் சேஞ்ச் பண்ணணுன்ற அந்த சிக்னல் உங்களை, அந்த ட்ரூத்து தான் உங்களை வடிவமைக்கும். ட்ரூத் 2, விழுந்தீங்க, உங்கள் வாழ்க்கையே விழுந்துருச்சு, உங்கள் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படின்றது நீங்களே டிசைன் பண்ணிட்டீங்க. சரி, என்னைக்காவது திரும்பி பார்த்துருக்கீங்களா? இந்த வாழ்க்கை மிகப்பெரிய வாழ்ந்த வாழ்க்கையில் மேரேஜ்க்கு முன்னாடி நீங்கள் வாழ்ந்த அந்த சுகமான ஒரு வாழ்க்கையோ, இல்லை உங்களோட நினைவுகளுக்கு கூடிய அந்த வாழ்க்கையை திரும்பவும் நம்மளால் வாழ முடியும், அதை அனுபவிக்க முடியும் அப்படின்ற அந்த ட்ரூத் உங்களுக்கு என்னைக்காவது மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகிச்சா? அப்போது எல்லாமே மாறக்கூடியது. உங்கள் வாழ்க்கையை நீங்களும் மாற்றக்கூடிய நேரம் உங்கள்கிட்டயே இருக்குது. அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், அதில் நீங்கள் வாழ ஆரம்பிக்கலாம். ட்ரூத் 3, நீங்கள் விழுந்துட்டீங்க, உங்கள் லைஃப் முடிஞ்சிருச்சுன்றது ஃபீல் ஆகுது. யாராவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா?
இல்லை உங்களுக்கு யாராவது சப்போர்ட் பண்ணுவாங்க, நமக்கு அவங்க கூட நம்ம ட்ராவல் பண்ணி நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துடலாம் அப்படின்ற நீங்கள் டிசைன் பண்ணி வச்சுருக்கீங்களா? அப்படியான யோசித்து வச்சுருக்கீங்களா? ரைட்டு தான். பட் ஆனால் அது லாங் டேர்ம் கிடையாது. அது உங்களுக்கு பெர்மனன்ட் சொல்யூஷனும் கிடையாது. ஸோ அவங்க இனிஷியல் ஸ்டேஜில் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் தான் பண்ணுவாங்க. ஹெல்ப்புக்கும் உங்கள் லைஃப் ஜேர்னிக்கும் லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ உங்களோட ஜேர்னியை நீங்கள் தான் எடுக்கணும். நீங்கள் விழுந்தீங்கன்னா தூக்கி விடுவாங்க, அங்கே எதாவது காயப்பட்டிருக்கான்னு பார்ப்பாங்க. அதாவது உங்கள் லைஃப்பில் ஏதாவது உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கோ அதை பூர்த்தி பண்ணுவாங்க. அதுக்கு சடன் எக்கனாமிக்கலாக ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம், இல்லைனா உங்களுக்கு என்ன தேவைகளோ அதை அவங்க வாங்கி கொடுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப்பு தான் அங்கே அந்த இடத்துல நடக்குமோ இல்லையா? லாங் டேர்ம் ஜேர்னின்றது அது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் தான் பயணத்தை அனுபவிக்க போகிறீங்க. இந்த வாழ்க்கை அப்படின்ற ஒரு இனிமையான பயணத்தை அதை நீங்கள் தான் கடக்க ஆரம்பிக்கணும். அதை நீங்கள் தான் அனுபவிக்கவும் ஆரம்பிக்கணும். ஸோ இதில் நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்கன்றது நீங்களே ஜட்ஜ்மெண்ட் பண்ணி பாருங்கள். 7 வீக் ப்ரூவன் லைஃப் ரீசெட் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ண நம்மளோட கிளைண்ட்டோட டிரான்ஸ்ஃபர்மேஷனோட அந்த ரிசல்ட்டை உங்கள்கிட்ட இப்போ நான் ஷேர் பண்ணுறேன். மிகப்பெரிய அவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு தடை, நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க, ஒரு லக்ஸரி லைஃபு. அவங்களுக்கு தேவையான மணி, அவங்களுக்கு தேவையான ஸ்கில்லு, அவங்களுக்கு தேவையான ஃபுட்ஸ், இது எல்லாமே ஹைஜீனிக்காக அவங்கக்கிட்ட அவங்க லைஃப்பில் கிடைச்சிது. பட் ஆனால் ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக், லைஃப் கிடைக்கல. அது ஷார்ட் பீரியடு, அது 1 or 1.5 இயர்ஸில் அவங்க லைஃப் பிரேக் ஆகிடுச்சு. ஸோ அந்த பிரேக் ஆனதுனால அவரும் பிரேக் ஆகிட்டார். அவர் மட்டும் பிரேக் ஆகாமல் இல்லாதது தாண்டி அவரோட மனசு பிரேக் ஆகிடுச்சு, அவரோட ஒர்க் பிரேக் ஆகிடுச்சு, அவங்களோட ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகிடுச்சு. அவங்க ஒரு பாசிட்டிவாக க்ரோத்தான பர்சனாக இருந்தவங்க அப்படியே 200% ஆப்போசிட்டாக சேஞ்ச் ஆகிட்டாங்க. அதனால் அவங்க லைஃப்பில் என்ன பண்ணுறதுன்றது அந்த கிளியரன்ஸ் அவங்களுக்கு கிடைக்கல. லைஃப் போயிடுச்சான்றது அந்த தாட் டெய்லியும் அவரை போட்டு அமைக்கிக்கிட்டே இருந்திருக்கு. இதிலிருந்து வெளியில் வரணும் அப்படின்றது அந்த மனசு துடிச்சிக்கிட்டே இருக்குது. ஆனால் அப்பப்போ அவரே அதையும் ஸ்டாப் பண்ணி வச்சிட்டாரு. இவ்வளோதான் என் லைஃப், இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாதுன்றத அதை அடிக்கடி அவரே வெளியில் காமிச்சிருக்காரு. அவர் லைஃபு சொல்லிக்கிட்டே இருந்திருக்கு. இவர் என்னால் முடியாதுன்னு அவங்க லைஃப்க்கே சொல்லிக்கிட்டு இருக்கார். பட் ஆனால் ஒரு கட்டத்தில் இவர் தோத்துட்டார், அவர் லைஃப் தான் ஜெயிச்சுது. அதை தான் நம்ம கோச்சிங்கில் கூட்டிகிட்டு வந்துடுச்சு. ஸோ அவரோட ரிசல்ட்டு, அவருக்கு நடந்த ஒரு மிஷன் என்னென்னா, எழுந்த இடத்துலையே அது கிடந்துட்டார். எழுந்திருக்க முடியல, எழுந்திருக்கிறதுக்கு உதவி தேடி இருக்காரு, எழுதுறதுக்கு வாய்ப்புகள் பார்த்துருக்கிறாரு. இது எதுவுமே முடியல. கடைசியில் அவருக்கு சிக்னல் கொடுத்ததே அவரோட லைஃப் வாழணும், நான் மீண்டும் சக்ஸஸ் பர்சனாக மாறணும் அப்படின்ற அந்த திங்கிங் அவரை டெய்லியும் புஷ் பண்ணி விட்டுருக்கு. அவர் இந்த இடத்துல கூட்டிகிட்டு இப்போது அவங்க லைஃப் ஸ்மூத்தாக இருக்குது, சக்ஸஸ் பர்சனாக மாறிட்டாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு ஹாப்பி லைஃப்பை வாழ்ந்துட்டுருக்காங்க. நீங்கள் இப்போ ஃபீல் பண்ணுற அந்த ஃபீலிங்ஸ் உங்கள் வாழ்க்கையை உடைக்க வரல, உங்கள் வாழ்க்கையை மாற்ற தோணுது. சில பேர் வழியில் உருவாகிறாங்க, சில பேர் வழியில் தன்னையே உருக்கிக்கிறாங்க. நீங்கள் எது? ஒரு விஷயம் மட்டும் மறந்துடாதீங்க, இப்போ இருக்கிற நிலைமை உங்களோட ஃபைனல் டிசிஷன் கிடையாது. இப்போது நீங்கள் உடைந்த மனிதர் கிடையாது, உருவாகும் மனிதர். அவங்க போனது உங்களை உடைக்க அல்ல, உன்னை உண்மையாக மாற்ற. நீ உடைந்தவன் அல்ல, உருவாகி கொண்டிருக்கும் மனிதன். நீங்கள் காத்திருந்தீங்கன்னா நத்திங் சேஞ்ச், நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னா எவ்ரிதிங் சேஞ்ச். இதில் ஏதாவது உங்கள் மனசை டச் பண்ணியிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு ஷேர் ஒரு குடும்பத்தை காப்பாற்றலாம், இல்லைன்னா புதியதொரு குடும்பத்தை உருவாக்கலாம். குடும்பத்தை உடைக்க அல்ல, உடைந்த மனதை காப்பாற்ற. கடந்த காலத்தை மாற்ற முடியாது, எதிர்காலத்தை மாற்ற ஆரம்பிப்போம். லைஃப் ரீசெட் நவ்.